நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். இப்போ ஏற்கனவே மகர ராசிக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்த பதிவுகள் போட்டிருக்கோம். சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய அன்பர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நிறைய அன்பர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, நாம தான் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ஜெர்மனில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க. ஜெர்மனில் ஒருத்தர் இருக்கிறாரு. அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கடை வச்சு நடத்துகிறாரு. புரிதுங்களா? இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க சப்ளையர், அவங்க கடை வச்சு நடத்துகிறாங்க. அப்படி வச்சுப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மகர ராசி. அப்போல்லாம் நமக்கு கால் பண்ணி கன்சல்டிங் எடுத்து ஜாதகம் பார்த்து இங்கே பரிகாரம் பண்ணிட்டு போனாங்க. அப்படியெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, வேர்ல்டு வைடு மகர ராசின்னு சொல்லிட்டா கடந்த காலங்கள் எல்லாம் கடுமையானதாக இருந்திருக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, அந்த கஷ்டமெல்லாம் விலகியது. நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வட்டி கட்ட முடியும், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், வீடு விற்க முடியாமல், வீடு வாங்க முடியாமல், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்திருக்கலாம். கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே. இப்போ தான் இந்த சனி பயிற்சி நடந்திருக்கு பாருங்கள். சனி பயிற்சியே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவான் வெளியில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்ததா? எனக்கு வேலை மாறிட்டேன் சாமி, கம்பெனி மாறிட்டேன், நான் ப்ரமோஷன் தட்டி போயிடுச்சு, வேணான்னு சொல்லிட்டேன். நான் நிறைய அன்பர்கள் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா வருத்தப்படுறாங்க. அது அப்படி கிடையாது அர்த்தம். நமக்கு சிக்காகோவில் ஒரு அன்பர் இருக்காங்க. இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன வேணும், ப்ரமோஷன் வேணும், ப்ரமோஷன் கேட்டே இருப்பாங்க. அந்த ப்ரமோஷன் அவருக்கு கொடுத்துருந்தால் 3 வருஷம் முன்னாடியே நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும். வராகி ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும்.
6 மாதம்தான் அவர் அந்த வேலையில் இருந்திருப்பார். 7வது மாதம் அந்த வேலையிலேருந்து அவர் தூக்கியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரையிலும் நம்ம அந்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காத காரணத்தினால் இன்னி வரையிலும் அவர் அந்த கம்பெனியில் பர்மனெண்ட்டாக வேலையில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அப்போ 4 வருஷம் சம்பளம் வாங்குறது பெருசா, 6 மாதம் சம்பளம் வாங்குறது பெருசா? இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்கள் ஜாதகத்தில் நமக்கு தெரியும், சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ ஜோசியருக்கு தான் குழந்தை சொன்னால் கேட்காது, அப்பாவுக்கு தான் தெரியும். அப்போ இது போல் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, திருமணம் தள்ளி போயிருக்கலாம், ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். எல்லாம் நன்மைக்கு. அப்போ மகர ராசி என்பர்களே, கடந்த கால கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இல்லை சாமி, நான் இன்னும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வரலை. அப்போ ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் பாருங்கள். ஏன் இன்னும் கம்ப்ளீட்டாக வரலை? அப்போ எப்போ தான் உங்களுக்கு விடிவு காலம், எப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க? உங்கள் பிறப்பு ஜாதகம் ஒரு வாட்டி கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, ஜாதகம் பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு தெரிந்து உடனே செய்யுங்க. ஏன் தள்ளி போட்டுறீங்க? நல்ல நேரம் பிறந்துடுச்சுல்ல, அப்போ கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. இந்த கால சூழ்நிலையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி. மகர ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அடுத்து இன்னொரு 3 மாதம்தான் குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெற போகிறார். சார், குரு உச்சம் பெற்றால் மகர ராசிக்கு யோகம். அது எப்படி சாமி? அமெரிக்காவில் மழை பெஞ்சா ஆஸ்திரேலியாவுக்கு நல்லதுங்கிறீங்க. கடகராசிக்கு குரு வந்தால் நேர் பார்வையாக, முதல் பார்வையாக, நல்ல சுபத்துவ பார்வையாக மகர ராசியை தான் முதல்ல பார்ப்பாரு. மகர ராசியை தான் முதல்ல பார்ப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை. இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்கிடுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் பறக்க போகுது, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி போக போகுது. அப்புறம் ஆன்மீகம், இன்ப சுற்றுலா, நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வர்றது, நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது, பிரயாணங்கள், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வெற்றி, வேலை வாய்ப்பு, வேலை செய்கிற இடத்துல நல்ல முன்னேற்றம், எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி இருக்க போகுது. அப்போ மகர ராசிக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ நிறைய விஷயங்கள் அவங்க ஆன்மீகத்தில் ஒர்க் பண்ண, கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. மகர ராசி என்பவர்களே, ஒரு முறை உங்கள் பிறப்பு நல்ல நேரம் பிறந்துடுச்சு, இப்போவே நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குரு வக்ர நிவர்த்தி இன்னும் சூப்பராக இருக்கும் போது உங்களுக்கு. அப்போ நீங்கள் கஷ்டப்படணும்னு தலையெழுத்து இல்லை, அவசியம் இல்லை, சூப்பராக இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை போய் பாருங்கள்.